ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹக்ஷா சமையலில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நான் ஒரு 4 பேர்த்துக்கு 1/4 கிலோ அளவு சரியானது. இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு அரைக்கிறதுக்கு, தக்காளி, வெங்காயம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த தேங்காயையும் நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு தாளிப்பு உடம்பு வச்சுக்கேன். நான் இந்த மாதிரி வத்த குழம்புக்கு, காரக்குழம்புக்கு, எண்ணெய் கத்திய குழம்புக்கு இந்த மாதிரி போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அந்த சரசரப்பு ஃபஸ்ட்டு வெந்தோடனே இந்த கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி இந்த கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயிலேயே வேக போடுவோம். நம்ம எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். இது சீக்கிரமாக வெந்து வரதுக்காக இதுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அந்த கல் உப்பு ஆட் பண்ணுறதுனால கத்திரிக்காய் நல்லா அந்த உப்பு போய் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வதங்கணும். கோல்டன் கலரில் வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்குவோம். இதை இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த தண்ணியோட சலசலப்பு சத்தம் கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்குது. இந்த பதத்தில் வந்தோடனே ஒரு 4-5 மிளகு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகு நீங்கள் அப்படியே வச்சுட்டு போட்டுக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்காததுனால சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாம் வெந்து வந்துருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சுட்டு நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துடலாம். பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு 4 பண்டு பூண்டை அப்படியே போட்டுக்கங்க. நான் தோலோடு தான் போடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் பூண்டு தோலில் போட்டாக்கா நல்லதும்பாங்க. நீங்கள் ஊற்றி போடணும் போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம இந்த பதத்தில் மசாலா சேர்த்தாக்கா மசாலா கருகாது, குழம்பு கருப்பாக ஆகாது. நல்லா கலராக சப்பாக நல்லாயிருக்கும் பார்க்க. நீங்களே பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா மசாலா நுழைய நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் கூட உடையாமல் இருக்குது பாருங்கள். நம்ம முழுசு சாப்பிட நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கினோன்னா மசாலா வடை போன பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் விழுத இதில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்து அழகாக நல்லா பதமாக இருக்க தெரியுது. எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு தேவையான புளியை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
புளியை ஊற்றிட்டு சும்மா லைட்டாக இப்படி ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு உங்களுக்கு தகுந்த உப்பு, காரம், புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டு. இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிண்டு, பட்டும் படாமல், அவ்வளோதான். ஒரு கொதி வந்துட்டாக்கா நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஓகே, ஒரு கொதிக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ.